ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து டேட்டா வேலிடேஷன் அண்ட் லாஜிக்கல் டெஸ்ட் வச்சு நம்ம இபி பில் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த இபி பில் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இபி பில்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ இபி நம்பர்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் யூனிட்டு கரண்ட் யூனிட் இருக்குது. ஓகேங்களா, இந்த கரண்ட் யூனிட்லேருந்து ப்ரீவியஸ் யூனிட்டை நம்ம மைனஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் யூனிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அமௌண்ட்டு பெர் யூனிட்னு ஒரு காலம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு அந்த கேட்டகரி வச்சு எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஹோம்னா எனக்கு ஹோம்க்கான யூனிட் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், டெம்பிள்னா டெம்பிள்க்கான யூனிட் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் இங்கே. ஓகேங்களா, ஐ காலமில். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்து லிஸ்ட் இருக்குது, இபி டைப்னு இருக்குது. டெம்பிள்னா 5 rupees, ஹோம்னா 3 rupees, ஹாஸ்டல்னா 7, மேன்ஷன்னா 10, காலேஜ்னா 15, ஷாப்னா 11 rupees. இது வந்து அந்த கேட்டகரி வச்சு நம்ம ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நம்ம இங்கே பாட்டமில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இபி டைப்ஸ்னு காலமில் இருக்கு இல்லைங்களா, இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், டேட்டா வேலிடேஷனில் அந்த லிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துட போகிறேன். ஓகேங்களா, டேட்டா வேலிடேஷனில் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த 6 பேராமீட்டரும் எனக்கு இந்த டேட்டா வேலிடேஷனில் உள்ளே வந்துடும். நான் எதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே அந்த அமௌண்ட் பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. நான் ஜஸ்ட்டு E3ல் என்னோடய கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் உள்ளே போகிறேன். செட்டிங்ஸ் இருக்குது, எனி வேல்யூஸ்ன்னு இருந்ததுன்னா அதை வந்து லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு சோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு அந்த 6 பேராமீட்டரும் டெம்பிள், ஹோம், ஹாஸ்டல், மேன்ஷன், காலேஜ், ஷாப் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. நான் ஜஸ்ட்டு எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இப்போ எல்லா செல்ஸ்லையுமே எனக்கு அப்ளை ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய ஒர்க்கு என்ன அப்படின்னாக்க, எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு வந்து இப்போ சப்போஸ் இங்கே ஹோமாக இருந்ததுனால் எனக்கு அந்த ஹோமுக்கான 3 rupeesன்ற அமௌண்ட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லாஜிக்கல் டெஸ்ட்டில் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஃப்னு நான் டைப் பண்ணுறேன். இஃப்னு டைப் பண்ணிட்டு என்னோடய லாஜிக்கல் டெஸ்ட் வந்து E3 செலக்ட் பண்ணுறேன். E3யை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு அது வந்து டெம்பிளாக இருந்ததுன்னா டெம்பிள் அப்படின்னாக்க எனக்கு வந்து ரிசல்ட் என்ன வரணும் அப்படின்னாக்க 5 rupeesனு எனக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5 rupeesனு டிஸ்பிளே பண்ணுது. அதே நான் அந்த இடத்துல போய் வேல்யூ வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு ஃபால்ஸ்னு வந்துடும். எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. எனக்கு எந்த வேல்யூ செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற அந்த அமௌண்ட்டை எனக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இஃப் கண்டிஷனோட ஃபார்முலா வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்படியே கமா கொடுக்குறேன். அகெயின் வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன், E3யை செலக்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு வந்து ஹோமாக இருந்ததுன்னா என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஹோம்னாக்க 3 rupees. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபார்முலா வந்து க்ளோஸ் பண்ணல. அகெயின் வந்து கமா கொடுத்துட்டு அகெயின் இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அகெயின் இஃப் லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து அதே E3 செலக்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஹாஸ்டலாக இருந்ததுன்னா, ஓகேங்களா, ஹாஸ்டல் அப்படின்னாக்க இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும்போது கொட்டேஷன் மார்க் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஹாஸ்டல் அப்படின்னாக்க எனக்கு என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னா 7 rupeesனு வரணும். ஓகேங்களா, 7ன்னு கொடுத்துட்டேன். அகெயின் வந்து இஃப் கண்டிஷன் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அகெயின் வந்து E3 செலக்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து மேன்ஷனாக இருந்ததுன்னா மேன்ஷன் கமா மேன்ஷனாக இருந்ததுன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரணும்னா கொட்டேஷன் மார்க்கில் 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, 10ன்னு வரணும். அகெயின் வந்து என்னோடய இஃப் கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதே சேம் ரெஃபரன்ஸ் E3 நான் கொடுக்குறேன். E3 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு காலேஜ்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா, காலேஜ்னு டிஃபைன் பண்ணிவிட்டு என்னோட காலேஜுக்கு என்ன யூனிட்டோ அந்த யூனிட் வந்து நான் இங்கே கவுண்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இஃப் கண்டிஷன்லேயே அகெயின் வந்து இஃப் கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இஃப் கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோட E3 ரெஃபரன்ஸு ஈக்குவல் டு ஷாப்னு இருக்குது. ஓகேவா, ஷாப்ஸு அதையும் வந்து நான் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறேன்.
ஜஸ்ட்டு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அந்த ஷாப்புக்கு வந்து 11 ருபீஸ்ன்னு இருக்குது. ஸோ 11 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்கு. ஹாஸ்டல்ன்றது வந்து 7. ஸோ எனக்கு ஹாஸ்டலுங்கிறது இங்கே நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மேன்ஷன் செலக்ட் பண்ண எனக்கு இங்கே 10ன்னு மாறிடுச்சு என்னோடய அமௌண்ட்டு. ஓகேவா? இப்போ நான் இங்கே போய்ட்டு ஹாஸ்டல்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கணும். அங்கே இஃப் கண்டிஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் டேட்டா வேலிடேஷனில் ஃபுல்லாக ட்ராக் பண்ண மாதிரியே இப்போ எனக்கு டேட்டா வேலிடேஷன் ஃபார்முலா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இந்த இஃப் கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இஃப் கண்டிஷனையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் இங்கே டேட்டா வேலிடேஷனில் இங்கே வேல்யூஸ் இல்லையோ அது எல்லாமே ஃபால்ஸ்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஹோம் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 அங்கே மாறிடும் இந்த ரோவுக்கு நேராக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் காலேஜ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலேஜுக்கு வந்து 15 எனக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே ஷாப்னாக்கா எனக்கு ஷாப்புக்கு ஏற்ற அமௌண்ட்டுங்க பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து அகைன் நான் மேன்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற மாதிரி எனக்கு இங்கே வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இஃப் கண்டிஷனில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். எனக்கு எந்த மாதிரி இருந்தால் எனக்கு எந்த மாதிரி அமௌண்ட் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். இஃப் கண்டிஷனில் லாஜிக்கல் டெஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பெர் யூனிட்டுக்கு அந்த கேட்டகரி வைஸாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத டிஃபைன் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மேன்ஷனுக்கு வந்து 74 யூனிட்ஸ் வந்து நமக்கு போயிருக்கு. ஸோ அந்த 74 × 10 அப்படின்னாக்கா நமக்கு அதான் டோட்டல் அமௌண்ட்டு. இந்த 74 யூனிட்டுக்கு வந்து நம்ம இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டையும் இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். பெர் யூனிட்டுக்கு உள்ள அமௌண்ட்டையும் இந்த டோட்டல் யூனிட்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டோட்டல் அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு H3 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்டூ இந்த பெர் யூனிட்டு இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 74 × 10 740, 39 × 7 273 வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டையும் இந்த யூனிட்டையும் டோட்டல் யூனிட்டையும் இந்த பெர் யூனிட்டுக்கான அமௌண்ட்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒரு டேட்டா வேலிடேஷன் வச்சு நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் வச்சு நம்ம இபி பில் கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாஸ் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல லாஜிக்கலோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.